சாம்ராட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். மாத பலன்கள் வரிசையில் நாம் இன்று காண இருக்கின்ற மாதம் பங்குனி மாதம். முதலில் பங்குனி மாதத்தின் சிறப்புகளை நம்ம முதல்ல பார்த்துட்டு ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த பங்குனியில என்னங்கய்யா சிறப்பு இப்படி உயர்ந்து சொல்றீங்கன்னா, உண்மையாகவே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு புகழ்மிக்க ஒரு மாதம் வந்து பங்குனிங்க. எப்படிங்க அது அப்படின்னா, இப்போ ஆங்கிலம் நம்ம எல்லாருக்குமே பழக்கப்பட்டுடுச்சு, தெரிஞ்சிருச்சு, வந்துருச்சு. ஆனால் வந்து இப்போ தமிழை நம்ம கொண்டாடணும். இந்த தமிழ் வருடங்களில் பார்த்தீங்கன்னா கடைசி மாதம் பங்குனி அப்படி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு கடைநிலை ஒரு 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 திரைப்படமே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வரும்போது ஒரு விஷயம் நடக்கும் பார்த்தீங்களா? அது மாதிரி நமக்கெல்லாம் இந்த பரம்பொருளை, இறைவனுடைய தன்மையை, கிரகங்களின் தன்மையை, ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த பங்குனி மாதத்தில் கிடைக்கும். அது என்ன கிடைக்கும் அப்படின்னா, தமிழ் மாதம் அப்படின் போது இந்த இறுதின்னு எடுத்துக்கக்கூடாது, வசந்த காலத்தின் தொடக்கம். மாசியில் அந்த இலையெல்லாம் உதிர்ந்து பார்த்துருக்கலாம், நிறைய சருகெல்லாம் உதிர்ந்து மீண்டும் துளிர்விடும் காலம் ஆரம்பம். இப்போ பாருங்க, சொல்லும் போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. மங்களகரமான செயல்கள். இப்போ நம்ம வீட்டில் பங்குனியில் திருமணம் உண்டா இல்லையா தெரியுது. ஆனால் இறைவனார்களுக்கு திருமணம் இந்த மாதத்திலே நடக்கும். தெய்வீக திருமணங்கள். இந்த திருமணம் ஏன் நடத்துகிறோம்? இவங்களெல்லாம் கல்யாணமே பண்ணி வைக்கலையா? ஏன் வருஷம் வருஷம் கோயிலில் திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? இந்த திருக்கல்யாணத்தை கண்ணுற்றாலே திருமண தடைகள் விலகும். அதே மாதிரி நாம வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிடுங்களா இல்லையான்னு தெரியாது. இறைவனாரின் திருமணத்துக்கு போய் அவர்களோட ஆசீர்வாதத்தை நம்ம வாங்குறோம். நம்மளோட ஐயா கிருபானந்த வாரியர் சொல்லுவார், எல்லாரும் சேர்ந்து வாங்க, மணமக்களோட ஆசீர்வாதங்களை பெற்று போங்க அப்படின்னு ஓடி தெளிப்பாங்களாம், வால் போஸ்ட். அந்த மாதிரி இப்போ தெய்வீக திருமணங்கள் நடைபெறுகின்ற மாதம். சிவன் பார்வதிக்கு திருமணம், வள்ளி தெய்வானைக்கு திருமணம், ராமானுஜரோட அவதரித்த திருநாள், வசந்த நவராத்திரி, கரடையான் நோன்பு. இந்த பங்குனியில் எதுங்க இல்லை? பங்குனி உத்தரம், அடாடாடாடாடா, இதை விட ஒரு நல்ல ஒரு மாதம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்க்கவே கிடையாது. கொடுங்க, ராமன் சீதை, ராமநவமி, இதெல்லாம் பாருங்க. இப்போ இது எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு மாதம். இப்போ இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செய்யலாம் புரியுதுங்களா? இப்போ நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், எல்லாருக்கும் எல்லா வினைகளும் தீருன்ற நாட்கள் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு விஷயங்கள் புரியுதுங்களா? இந்த மாதத்தில் நம்ம என்னென்ன செஞ்சால் எப்படி எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக சாம்ராட் ஆன்மீகத்தின் தலைவருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா உங்களையும் என்னையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கிறாரு இல்லையா? புரியுதுங்களா? ஐயா கிஷோர் சாருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கவும் முடியாது. அந்த வாய்ப்பை தந்த அந்த உள்ளத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா இறைவனுக்கு நன்றி சொல்கிற மாதம் சொன்னோம். முதல்ல மாதா பிதா குருன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு உதவி புரிந்த அத்தனை உள்ளங்களையும் நன்றி பாராட்டுகின்ற ஒரு விழாவாக கூட எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதத்தில் என்னென்ன பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத இப்போ அடுத்த விஷயத்தில் நம்ம சொல்கிறோம். பங்குனி மாதத்தின் சிறப்பை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பங்குனி மாதம் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை, விஸ்வாவசு வருடம், திருவோண நட்சத்திரம், ஏகாதசி அன்னைக்கு சுப முகூர்த்தங்க. அப்போ தாங்க பங்குனி உத்தராயணத்திலே பங்குனி 1ஆம் தேதி ஆரம்பிக்குதுங்க. 15/3/2026 13/4/2026 வரலும் பங்குனி மாதம். இதில் என்ன அப்படின்னா, ஏற்கனவே நம்ம நிறைய ப்ரொடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த மாசியில் கொடுத்த ப்ரொடிக்ஷன் 100% ஜெயிச்சிருக்கு. அதுலேயும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிரக நிலவரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறோன்னா, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி இருக்கிறாருங்க. அதே மாதிரி மேஷத்தில் சுக்கிரன் வராருங்க. ஏற்கனவே மிதுனத்தில் குரு இருக்கிறாரு, சிம்மத்தில் கேது இருக்கிறாரு. ஆனால் கும்பத்தில் செவ்வாய், புதன், ராகு, இந்த காம்பினேஷன் ஒரு டேஞ்சர் ஜோன் சொல்லிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கின்ற காலகட்டத்தில் எத்தனை போர் மேகங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கிறது, எத்தனை வகையான எரிபொருள் தட்டுப்பாடு வந்து கொண்டு இருக்கிறது, இதெல்லாம் நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு விஷயம், அரசியலில் நிறைய மாற்றங்கள் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, உண்டு கொழுத்த 2 நண்டுகள் வலையில் தங்காதுன்ற கதையை, உண்டு கொழுத்த 2 நண்டுகளால் தான் இந்த நாட்டிலேயே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நிறைய சந்தர்ப்பங்கள் வரும். அதற்காக நம்ம சரிப்படுத்திக்கணும்னா இறை வழிபாட்டை தவிர வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி எரிபொருள் பிரச்சனை உண்டு, பிரளயமாகின்ற விஷயங்கள் உண்டு. அதாவது இன்னொரு நாட்டை வஞ்சிக்கின்ற நாட்டுக்கு இயற்கையால் பாதிப்பு உண்டு, அதுவும் நடக்கும். புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளும் ஒரு விஷயம் உள்கருத்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இந்த திருக்கல்யாணங்களை பக்கத்தில் இருக்கின்ற ஆலயத்திற்கு சென்று திருக்கல்யாணிகள் கலந்து கொள்ளுங்கள். முடிந்த வரையில் திருக்கல்யாண வைபவத்துக்கு உதவி செய்யுங்கள். எதுவுமே பண்ண முடியலைங்களா, கோயிலுக்கு போய் சைலண்டாக இருந்துட்டு வாங்க.
அங்க போய் நான் யாருன்னு காமிக்கிறதுலையே அங்க வீரம் இருக்கு, நான் யாருன்னு சொல்றதுலையே அந்த தெய்வீக தன்மை இருக்கு. இறைவன் அருள் பெற வேண்டும். போய் மணிக்கணக்கில் சாமி பார்க்க தேவையில்லைங்க, ஒரு வினாடி சாமி தரிசனம் பண்ணா போதும். அந்த கோயில் பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு வினாடி தரிசனம் எல்லாரும் தெரியுமில்ல, கியூல நிற்போம், குடோன்ல இருப்போம். ஆனா அவரை பார்க்குற நேரம் பார்த்துங்க, அதிகபட்சம் 5 வினாடி பார்க்க மாட்டோம், இழுத்து தள்ளிடுவாங்க. ஏன்னா அந்த இறைவனின் புகழ் நம்மிடம் கிடைக்க வேண்டும் அப்படி நடக்குது. எல்லா ஆலயமும் நம்ம அப்படி இருந்துக்குங்க, புரியுதுங்களா? சமீபத்தில் சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போக முடியல, பிரகாரத்தை சுற்றி வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு, புரியுதுங்களா? இந்த பங்குனி மாதம் இறை வழிபாட்டுக்குரிய மாதம். இதில் அனைத்து ராசியினரும் அனைத்து நட்சத்திரக்காரர்களும் 108 பாதத்தை சேர்ந்தவர்களும், புரியுதுங்களா? பெருமாள் பிடிக்குன்னா நவமி கொண்டாடுங்க, சிவனை பிடிக்குன்னா சிவன் திருக்கல்யாணம் பாருங்க, புரியுதுங்களா? முருகர் தான் பிடிக்குன்னா முருகரோட வைபவம் அது பண்ணுங்க. பங்குனி உத்தரத்துக்கு காவடி எடுக்கிறது போகிறவங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலத்தில் என்னென்ன உதவி செய்யலாம், என்னென்ன மாதிரி கோயிலுக்கே போகாமல் என்னென்ன அருள் பெறலாம் அப்படின்னா, நீர்மோர் தானம், கருவேப்பிலை சாதம், புதினா சாதம், புரியுங்க, கலவை சாதம். எப்பேற்பட்ட ராகு கேதுனால் தோஷம் இருக்கிறவங்களாம் கலவை சாதம் கொடுங்க. திருமண வாழ்வில் சுவைக்க வேண்டுமா, புதினா சாதம் கொடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு வழிபாட்டு முறைகள், புரியுதுங்களா? இந்த சித்திரன்னம் வைக்கிறாங்க இல்லைங்களா, இவங்களும் ஒரு வேண்டுதல் என்னன்னா, நீங்கள் அன்றாடம் ஒரு பயிர் வச்சு ஒரு சாதம் வச்சு நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்க, உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகிடும். இது நான் கண்ட உண்மை. நான் ஒரு ஊரில் போய் சாப்பிட்டேன், பச்சை பயிர் சாதம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கியூ நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கும்பல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கேட்டேன், நாங்கள் ஒரு நாளுக்கும் ஒரு பயிரை தாங்க சாதமாக கொடுக்குறோம். சனிக்கிழமை எள் பொடி சாதம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க எவ்வளோ தொழிலை நேசிக்கிறாங்க, கிரகங்களோடு பயணிக்கிறாங்க. கிரகத்துடன் பயணித்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் மாறும், புரியுதுங்களா? அன்றாடம் ஆலயம் செல்லவில்லையானாலும் கூட இதுபோல முக்கியமான விழாக்களில் போய் சென்று அங்கே போய் அந்த விதமான அலட்டலும் இல்லாமல், சாமிக்கும் நம்மளுக்கு நடுவில் தான், 2 பேருக்கு நடுவில் தான், உங்களுக்கும் சாமிக்கு நடுவில் தான், வேற யாரும் போட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுங்க. ஏங்க சும்மா மல்லு கட்டிட்டு இருக்கிறது? இறைவன் இருக்கிறான், கடவுள் உண்மை. உங்களை கடந்து உள்ளே இறைவன் வந்தால் கடவுள் இருப்பது உங்களுக்கு புரியும். நீங்க கடக்கலனாலும் அல்லது கடவுள் உங்களை கடக்க வரலனாலும் கடவுள் உங்களுக்கு தெரியாது, புரியுதுங்களா? ஏன்னா அது நாயகனா பார்த்தா நாயகன் தெரிவார், கல்லா பார்த்தீங்கன்னா கல்லா இருப்பார், அவ்வளவுதான். நட்டக்கல்லை 4 புஷம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுத்த மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். பங்குனி மாசத்தை பிரம்மாண்டமா கொண்டாடுவோம். 12 ராசிகளுக்கு உண்டான 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான 108 பாதங்களுக்கு உண்டான பலாபலன்களையும் பரிகாரங்களையும் பின்வருமாறு ஒவ்வொரு ராசி நட்சத்திரமாக பார்ப்போம். பங்குனி மாசத்தை முதல் ராசியான மேஷ ராசியை பற்றி பார்ப்போம். எப்பொழுதும் அனைவரது சொல்லுக்கும் கட்டுப்பட்டு அனைவரோடும் இணைந்து பயணிக்கக்கூடிய எல்லோருடைய செல்வாக்கையும் பெற்ற ராசி இந்த மேஷ ராசி. என்னன்னா எல்லோரு பேச்சும் கேட்கறது மட்டும் இல்லை, அவங்க சொல்றதையும் செய்யணும்னு நினைக்கிற ராசின்னா மேஷத்தை எடுத்துக்கலாம். உயர்தரமான ஒரு ராசி. பார்த்தீங்கன்னா 5 குடைய கிரகம் 12 பயணம். ஏன்னா இங்க மேஜரா நம்ம சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர், வருடக்கோள், புரியுதுங்களா? ஆனால் மாதக்கோள் சூரியன் 5 குடைய அதிபதி. இந்த பங்குனி மாசத்துல அவர் விரயஸ்தானத்துல வந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை செய்ய போறாரு அதை பத்தி கொஞ்சம் விரிவா பார்ப்போம், புரியுதுங்களா? சுபமான காரியங்கள், சுப யோகங்களுக்கு குறைவு இல்லைங்க, புரியுதுங்களா? குடும்ப ஒற்றுமை ரொம்ப அதீதமா, ரொம்ப அண்ணன் தம்பிங்களும் பேசவே இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, எனக்கு ஒரு லோன் வேணும், ஒரு கையெழுத்து வேணும், போடவே மாட்டுறாங்க, இப்படியே இருந்தா எப்படிங்க ஆவறது, நான் ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு ஜாமீன் போடல, இப்படின்னு ரொம்ப காலமா அந்த மேஷராசிக்காரங்க புலம்பிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இந்த மாசத்துல தீர்வுக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த 5 கூடிய சூரியனுக்கு 5ங்கிறது மிகப்பெரிய ஒரு அறிவாற்றல் கொண்ட கிரகம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உயர்ந்து நிற்கிற ஒரு கிரகம். அது 12ல இருக்கும் பொழுது அது என்ன செய்யும், அறிவாற்றலை வந்து மேம்படுத்தி கொடுத்துரும், புரியுதுங்களா? வெற்றி உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சாதாரணமா ஒரு ஆபீஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூடுதலா இன்னொரு பொறுப்பு கொடுத்து உங்களை பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்ப அதனால என்ன நடக்கும், உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காங்க, கூடுதல் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னாவே புகழ் உண்டாகும், புரியுதுங்களா? வண்டி வாகனம் பழுது நீக்கின்ற வேலை நடக்கும், அல்லது புதிய வாகனமே வாங்குற அளவுக்கு வந்து நிற்குங்க, புரியுதுங்களா? ஆனா பயணத்துல மட்டும் சற்று கொஞ்சம் கவனம். நான் அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம் என்னன்னா,
தலைக்கவசம் உயிர்கவசம். புரியுதுங்களா? தலைக்கவசம் இல்லாமல் மேஷராசிக்காரங்க பயணம் பண்ணக்கூடாது. மேஷத்தோட ஒரே குணநலங்கள் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் தலையில் ஒரு சிறு வடு இருந்தே தீரும். இது எழுதப்படாத ஜோதிட விதி. மேஷராசிக்காரங்களுக்கு எல்லாமே, மேஷ லக்னக்காரர் எல்லாருக்குமே தலைமுகம் சார்ந்த ஒரு வடுவோ ஒரு தழும்போ கண்டிப்பா இருக்கும். அது இல்லைன்ற பட்சத்தில் நல்லா இருங்க, உண்டாக வச்சுக்காதீங்க. 7.5 சனி ஆரம்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பயணங்கள்ல கவனமா இருங்க. அதே மாதிரி பிள்ளைகளால சிறு மனக்குழப்பம் அல்ல மன கஷ்டம், மன சுமை, சுமை கூடுன்னு சொல்றாங்கல்ல, சுகமான சுமைகள்ங்க. பிள்ளைகளுக்கு சேர்த்துனங்க நீங்க இன்சூரன்ஸ் கட்ட வேணாம், டெபாசிட் பண்ணி வைக்கிறதால பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி, நல்ல ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா போதுங்க. அதுக்கான சீரிய முயற்சி எடுங்க. மன வலிமை கூடும். புரியுதுங்களா? மன வலி குறையும். என்னங்க அப்படின்லாம் சொல்ல தேவை, இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்றதெல்லாம் புரியுதுங்களா? கூடுதல் செலவு உண்டு. அப்ப செலவுன்னு ஒண்ணு இருந்தா வரவுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? கிராமத்துல ஒரு பழமொழி இருக்கு, இறைக்கிற கிணறு சுரக்கணுவாங்க. அப்போ இந்த மாசம் உங்களுக்கு எப்பேற்பட்ட மாசம்? பண வரவு உண்டு, சேமிக்க முடியாது. இப்ப நான் ஏதாவது சொல்லிட முடியுமா? நீங்க ஒரு 10 பவுன் வாங்க முடியும், இந்த காலத்துல சொல்ல முடியுமா? இந்த விஷயத்தை நீங்க முயற்சி பண்ணுங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, 5ல கேது இருக்கிறாரு. பூர்வீக புண்ணிய ஸ்தானமும் உங்களுக்கு வேலை செய்யும். புரியுதுங்களா? அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் பார்வையில் இருக்கு, 6ஆம் இடத்துல பார்வை இருக்கு அப்படின்னும் போது சிறப்பான ஒரு முன்னெடுப்புகள்லாம் உண்டு. இதுல என்ன செய்யணும் அப்படின்னா, நினைத்ததை சாதித்து காட்டுகின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் உண்டு. மாதா பிதா குரு குலதெய்வ வழிபாடு, விட்டு போன குலதெய்வ வழிபாடை நீங்க இந்த வருடத்துல நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். அதுவும் குறிப்பா இந்த பங்குனியில செய்யணும். அதுவும் இந்த பங்குனியில மேஷ ராசிக்காரங்க சுவாமிமலை முருகர் ஆலயம் ரொம்ப பிரசித்திங்க. நீங்க போயிட்டு வாங்க, சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ரொம்ப காலமா என்னோட கேஸ் முடியாம இருக்கு, ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், என்னால எதுவுமே முடியல அப்படின்னா ரொம்ப 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 அற்புதமான ஒரு கோவிலுங்க, தீவனூர் தீண்டா பிள்ளையாருங்க. செஞ்சியிலிருந்து ஒரு 8 கிலோமீட்டர்ல இருக்கிறாருங்க. புரியுதுங்களா? இப்ப சென்னை சைட்ல இருந்து வரீங்கன்னா திண்டிவனம் செஞ்சிக்கு நடுவுல அந்த கோயில் இருக்குங்க. மெயின் ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள நடந்து போற மாதிரி இருக்குங்க. அதாவது அந்த பிள்ளையார் ஒரு அதிசயங்க, நம்ம பார்க்க முடியாது. அங்க அபிஷேகம் பண்ற நேரத்தில் இருந்து பார்க்கணும். தீபாராதனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிவன் நமக்கு காட்சி கொடுப்பார், அந்த பிள்ளையார் நமக்கு காட்சி கொடுப்பார். அந்த ஊரில் ஏரியில் கிடைத்த ஒரு அற்புத பொக்கிஷங்க. அவரை நம்ம பார்த்தோம் இல்லை, அவருக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கையில வேற எந்த தொந்தரவுமே நமக்கு வராதுங்க. அதுவும் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நாள்ல அந்த ஆலயத்துக்கு சென்று ஒரு அபிஷேகத்தை பண்ணி அலங்காரத்தை பண்ணி ஒரு சின்ன ஒரு துண்டு வாங்கி கொடுத்து உங்க மனக்குறைகள் எல்லாம் சொல்லிட்டு வரும்போது அந்த தீண்டா பிள்ளையார் என்ன பண்ணுவாரு? தீவனூர்ல நமக்காகவே அவர் உட்காந்துங்கிறாருங்க. அவர் 2000 வருஷமா இருக்கிறாரு, 2000 வருஷமா அங்கதான் இருக்கிறாரு. நாம போய் பார்க்கறதாங்க குறையா இருக்கு. இந்த மேஷராசிக்காரர்கள் சுவாமிமலை முருகனையும் தீவனூர் தீண்டா பிள்ளையாரையும் தரிசனம் செய்து கருவேப்பிலை சாதத்தை ஒரு 10 பொட்டலம் வாங்கிக்கங்க. இல்லை நீங்க வீட்டில் செய்யுங்க, கையால செய்யுங்க, செஞ்சு கொண்டு போய் அந்த ஆலயத்துல தானமா கொடுங்க. உங்கள் வழக்கு முடியுங்க, ஏற்றங்கள் கிடைக்குங்க. எத்துணை வகையான வாஸ்து தோஷத்தில் வீடு இருந்தாலும், நல்லா புரிஞ்சு, எத்தனை வகையான வாஸ்து தோஷத்தில் இருந்தாலும் இந்த மந்திரம் மாயும் பில்லி சுண்ணு ஏவல் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. இத்தனைலாம் இருக்குது நம்புறவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு அர்ச்சனை கொடுங்க, உங்களுக்கு பாக்கியம். நல்லா சொல்றாங்க இல்லைங்களா? இத்தனை புண்ணியம் பண்ணாதான் பார்க்க முடியும். உண்மையிலே அவரை பார்க்கணும், புண்ணியம் பண்ணியிருக்கணுங்க. அடியேன் தரிசிக்கிறேன், மாதம் ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி போய் அவர் தரிசிச்சுட்டு வரேன். மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன். நீங்களும் வாங்க, தரிசனம் பண்ணுங்க, ஜெயிக்கலாம். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு அமோகமான மாதமாகவே இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.